ஓம் சாந்தி. இன்று நாம் பிரிஜ்மோகன் பாய்ஜி அவர்களுடைய வகுப்பை பற்றி பார்க்கலாம். மனதின் சேவைக்கு ஆதாரம் ஏகாகிரதா என்கிற தலைப்பை பற்றிய வகுப்பு. நாம் அனைவரும் மனதினாலும் சேவை செய்ய முடியும், வார்த்தையினாலும் செயலாலும் சேவை செய்ய முடியும். அனைத்தையும் விட அதிகமான சேவை மனதினால் செய்ய முடியும். பாபா சொல்லியிருக்கின்றார்கள், வார்த்தையின் சேவை லிமிட்டானது, அதுவும் செய்யத்தான் வேண்டும். இப்பொழுது ஒருவர் உங்களிடம் வருகிறார், ஞானம் கேட்க விரும்புகிறார். நீங்களோ மனதின் சேவையே சிறந்தது என்று சைலன்ஸ் போர்டு வைத்துக்கொண்டு அமைதியாக வாயை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதல்லவா? மனதினால் நாம் சேவை செய்கின்றோம், முழு உலகத்திற்கும் அந்த சேவை பரவுகிறது. இப்பொழுது நான் வார்த்தையினால் சேவை செய்கிறேன். பாருங்கள், இங்கே ஹாலில் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் கேட்க முடியும்? இங்கு இருப்பவர்கள் மட்டும்தானே கேட்க முடியும். ஆனால் நீங்கள் முழு உலகத்திற்குமே சேவை செய்ய வேண்டும். எப்படி செய்வீர்கள்? கர்மனா சேவையும் கூட யாருடைய தொடர்பில் வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் செய்ய முடியும். இப்பொழுது ஒருவருக்கு உணவு பரிமாறுகிறீர்கள் என்றால் யாருக்கு பரிமாறுகிறீர்களோ அவர்களுக்குத்தான் உங்களுடைய சேவை சென்று சேர்கிறது. அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. வார்த்தையின் சேவையிலும் கூட யாருக்கு செய்கிறீர்களோ அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆனால் முழு உலகத்திற்கும் சேவை செய்வது எப்படி? நீங்கள் அவர்களை பார்த்தது கூட கிடையாது. அதிலும் கூட உங்களிடம் சேவை பெற்றுக்கொள்ள விரும்பாதவர்களுக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். அனைத்தையும் விட கடினமான வேலை எது தெரியுமா? எதை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லையோ அதை அவர்களுக்கு செய்வதுதான். எடுத்துக்காட்டாக, ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தை குளிப்பதற்கு விரும்பவில்லை. ஆனால் அந்த குழந்தையின் தாய் அதை குளிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கும். அந்த தாய் சிறிது சிறிதாக தண்ணீரை ஊற்றுவார் அந்த குழந்தையின் மீது. அது உடலை சிலிர்த்து கொள்ளும், ஹிஹி ஹிஹி என்று சொல்லும். பிறகு சிறிது நேரம் கழித்து அமைதியாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் அந்த குழந்தையை தாயானவர் ஸ்நானம் செய்ய வைத்து விடுவார். இன்று உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள், நாம் சத்தியுகம் செல்ல வேண்டுமா இல்லை முக்திக்கு செல்ல வேண்டுமா என்று அறிந்து கொள்ளவே இல்லை. நாம் துக்கத்தில் இருக்கிறோம் என்பதை கூட அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் சுகமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தானும் துக்கத்தை எடுத்துக்கொண்டு பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கிறார்கள். நமக்குத்தான் தெரியும் இவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள் என்று. ஒருவேளை சுகமாக இருந்தாலும் கூட அதுவும் அல்பகால சுகமே. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் மனதினால் சேவை செய்ய வேண்டும். எனவே பாபா கூறியிருக்கிறார்கள், இந்த மனசா சேவை என்கிற பாடம் அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இது தனக்கும் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியது, உலகத்தினரையும் சாத்வீகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது. இதனுடன் கூடவே மனசா சேவை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஒரு நாள் பிகேயும் செய்ய முடியும், 60 ஆண்டுகளாக இருப்பவர்களும் செய்ய முடியும். எனவே இப்பொழுது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இவ்வளவு உயர்ந்த சேவை, எந்த செலவும் கிடையாது, எந்த சாதனங்களும் தேவையில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே செய்ய முடியும். ட்ரெயினில் பயணம் செய்யும் போது கூட செய்ய முடியும். தனது நேரத்தை மிச்சப்படுத்தி மற்ற அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு பாபா ஒரே ஒரு சாதனம் மட்டுமே கூறியிருக்கின்றார்கள். அது என்னவென்றால், இந்த பிராமணர்களுடைய சேவை, சத்தியுக ஸ்தாபனை என்ற அனைத்திற்குமே ஆதாரம் ஆன்மீகத்தன்மை ஆகும். அந்த ஆன்மீகத்தன்மைக்கு ஆதாரம் தூய்மை. பிராமணர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து தர்மத்தினருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தூய்மையாகும். தூய்மை எத்தனை சதவிகிதம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு சத்தியத்தின் பக்கம் இருப்பார்கள். எவ்வளவு சிறிது குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு திரேதாயுகத்தின் பக்கம், கலப்படமாக இருந்தால் துவாபர யுகத்தின் பக்கம். மேலும் தூய்மையின்மை அதிகமாகவும் தூய்மை பெயரளவிலும் இருந்தால் அது கலியுகம். சரிதானே? சாது சந்நியாசிகளில் சிலர் இப்பொழுதும் கூட பரந்தாமத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். முற்றிலும் தூய்மையாக இருக்கிறார்கள். ஆனாலும் பாபா கூறுகிறார்கள் அவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல என்று. ஏனென்றால் அவர்களுடைய ஜென்மம் அப்பவித்திரத்தினால் நடக்கின்றது. எனவே பாபா சொல்கிறார்கள், நம்முடைய ஒரே ஒரு சப்தம் தூய்மையாகும்.
தூய்மைக்கும் பாபா விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமே அல்ல, அது பிராமணர்களிடம் இருக்கத்தான் செய்கின்றது. பிராமணர்கள் ஆன பிறகு பிரம்மச்சரியத்தில் இருந்து பொதுவாக சந்நியாசிகளும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறார்கள், விதவைகளும் குழந்தைகளும் கூட பிரம்மச்சரியத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக, அதாவது 100% தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. இன்றும் கூட பாபா சொன்னார்கள் முரளியில், காம விகாரம் நம்பர் 1 என்று. அடுத்ததாக கோபம் இருக்கிறது, அதிலிருந்து விடுபட வேண்டும். இன்று தாதி முழு சபையிலும் கூறினார்கள், எனது வாழ்க்கையில் நான் ஒரு முறை கூட பொய் பேசியதே கிடையாது என்று. இவ்வாறு யாராவது சொல்ல முடியுமா? அதனால்தான் அவர்கள் தாதியாக இருக்கிறார்கள். எனவே அதிகமாக புரியாவிட்டாலும் கூட பிரம்மா பாபாவை மட்டும் பின்பற்ற வேண்டும். இதைதான் தூய்மை என்று சொல்லப்படுகின்றது. எனவே நேற்று பாபா கூறினார்கள் பிரம்மா ஆச்சரன் என்று. அதாவது பிரம்மா பாபாவை போல் சிந்திக்க வேண்டும், அவரை போல் பேச வேண்டும், அவரை போல் செயல்களை செய்ய வேண்டும். இதய பக்தி மார்க்கத்தில் பிரம்மாவில் உள்ள அந்த ஆவண்ணா என்கிற அந்த துவனியை எடுத்துவிட்டு பிரம்ம ஞானம் என்று சொல்லிவிட்டார்கள். அது என்ன ஞானம்? இப்போது சிவபாபா பிரம்மா மூலம் கொடுக்கின்ற ஞானம். அதை பிரம்மா பாபா தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையை நடத்தினார்கள். அதுவே பிரம்ம ஞானம். நமக்கு பிரம்ம ஞானத்தை பற்றி தெரியும். எப்படி பிரம்மா பாபா சிந்திப்பார்கள், களைப்பே இல்லாதவராகி சேவை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்படி பிரம்மா பாபாவுடைய ஞான சுரூபம்தான் பிரம்ம ஞானம் ஆகும். சிவபாபாவும் சொல்கிறார்கள், நான் தனியாக ஞானம் சொல்வது இல்லை, பிரம்மாவின் உடல் மூலமாக தான் சொல்கிறேன் என்று. எனவே பிரம்மா ஞானம்தான் பிற்காலத்தில் பிரம்ம ஞானமாக ஆகிவிட்டது. நாம் உண்மையிலேயே தூய்மையை கொண்டு வர விரும்பினால் அதில் முதல் விஷயம் செய்ய வேண்டியது என்ன? முரளியை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை யாராவது முரளியை மிஸ் பண்ணுறாங்க, இல்லை முரளிக்கு அதிக மகத்துவம் கொடுக்கல, இல்லை முரளி கேட்குற நேரத்தில் மனசை அலைய விட்டுக்கிட்டு கேட்குறாங்க, ஏதாவது சிந்தனைகள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது இப்போ முரளி கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இதை முடிச்சுட்டு நான் ரயில்வே ரிசர்வேஷன் பண்ண போகணும், வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இங்கே முடிச்சுட்டு போய் நான் குழந்தைய ஸ்கூலில் விடணும், இப்படி மனசு அலையுது இல்லையா? இதுவே பாருங்கள், ஒரு நடனம் பார்க்கும்போது, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனைகள் வர்றது கிடையாது. முரளி கேட்கும்போது தான் இங்கே அங்கேன்ட்டு மனசு ஓடுது. அப்போது பிரம்மா ஆச்சரனிலிருந்து வித்தியாசப்பட்டு விடுகின்றோம் அல்லவா? உண்மையில் முரளி ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கிறது. முரளியில் தான் பாபா நமக்கு 3 உலகங்களையும் 3 காலங்களையும் சுற்றி காட்டுகிறார். எனவே அந்த முரளியின் ஆர்வத்தை கொண்டு வருவது தான் முதல் பிரம்மா ஆச்சரன் ஆகும். இரண்டாவது பிரம்மா முகூர்த்தம். இவைத்தான் உலகத்தினர் பிரம்மா என்பதில் உள்ள அந்த ஆவண்ணா சப்தத்தை எடுத்துவிட்டு பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறார்கள். அதிகாலை நேரத்தை உலகத்தினர் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறார்கள். சாதுக்கள், பக்தர்கள் அனைவரும் 2:30 மணிக்கு எழுந்து தவம் செய்கிறார்கள். கங்கையில் சென்று அந்த குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்கிறார்கள். பாபா சொல்லியிருக்கிறார்கள், நான் சங்கம யுகத்தையே பிரம்ம முகூர்த்தமாக ஆக்கியிருக்கின்றேன். பிராமணர்கள் நமக்கு சங்கம யுகம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம்தான். நம்முடைய 24 மணி நேரமும் கூட பிரம்ம முகூர்த்தம்தான். ஆனாலும் அதில் அதிகாலை நேரம், அமிர்த வேலை, அந்த நேரத்திற்கு பாபா அதிக மகத்துவம் கொடுக்கின்றார்கள். அதிகாலை பொழுது அந்த நாளின் ஆரம்பம் சரியாக இருந்தால் அனைத்துமே சரியாக இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் பிரம்மா ஆச்சரன் உடையவர்களாக ஆகிவிடுகிறோம். மூன்றாவது பிரம்மா பூஜனம். அந்த பிரம்மா பூஜனத்தை பற்றி பாபா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி அதை செய்ய வேண்டும்? மசாலாவின் சுவையை எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லை அதில் இருக்கிற ஈஸ்வரிய சக்தியின் சுவையை அனுபவம் செய்ய வேண்டுமா? பிறகு பாபாவுக்கு நாம் போகெல்லாம் வைக்கிறோம், நல்லது. வச்ச பிறகு உண்பதில் கவனம் கொடுக்கின்றோம். விரைவாக உண்ண வேண்டும் என்று நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிரம்மா பாபாவும் கூட கூறியிருக்கின்றார்கள், எனக்கும் உண்ணும் நேரத்தில் பாபாவுடைய நினைவு மறந்து போய் விடுகிறது என்று. நாம் உண்ணும் நேரத்தில் பயிற்சி செய்ய வேண்டும்.
நான் இந்த உடலுக்கு பெட்ரோல் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், சக்திசாலி ஆகுவதற்காக. இப்படி பிரம்மா போஜனத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக உண்ணும் நேரத்தில் வேறு சிந்தனைகள் வருகிறது. இன்னாருடைய மருமகள் வந்திருக்கிறார், அவர் நன்றாக பரோட்டா போடுவார். இப்படி உணவு உண்ணும் நேரத்தில் மனதை அலையவிடக்கூடாது. மேலும் உணவு என்பது உண்பது மட்டுமல்ல, காண்பதும் தான். டிவி பார்க்கிறோம், அதில் என்ன தவறு இருக்கிறது? செய்தியைத்தானே பார்க்கிறோம். பிறகு கொஞ்சம் முன்னே பின்னே நகர்த்தி நகர்த்தி இது மிகவும் நல்ல விஷயம் வருகிறது, ஆன்மீக விஷயம்தானே. இவ்வாறு செய்து செய்து கண்களின் உணவு என்று பாபா சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நமது நினைவு கட்டாகி விடுகிறது அல்லவா? இதை நாம் மறந்து போய் விடுகிறோம். மிகப்பெரிய போட்டி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சையில் 8 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைகிறார்கள், பிறகு 108 பேர். ஆனால் இவை அனைத்தையும் நாம் மறந்துவிட்டு மாயையிடம் மாட்டிக்கொள்கிறோம். மாயை நேர்மறையான வடிவம் எடுத்துக்கொண்டு நம்மிடம் வருகிறது. சீதையும் கூட ராவணனிடம் எப்படி மாட்டினார்? ராவணன் சந்நியாசி வேடமிட்டு வந்ததனால். நேரடியாக ராவணன் வந்திருந்தால் அவனிடம் மாட்டி இருக்க மாட்டார். அதுபோல டிவி சீரியல் சாது வேடமிட்டு வருகிறது. அதே போல் காதுகளுக்கும் உணவு இருக்கிறது. அந்த சென்டரில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பிபிசின்னு சொல்கிறாங்கல்ல, பிராமணன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அதில் கூட சுட சுட செய்தி கிடைக்கிது. அபுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? அவங்க போயிட்டாங்க பாபா விட்டு. என்னது, இவ்வளோ பழையவங்க போயிட்டாங்களா? இப்படியே கதை போகும். முதலில் 2 ஞானத்தின் வார்த்தைகளில் ஆரம்பம் செய்வார்கள். இப்படி கண்களுக்கு உணவாகிவிட்டது, காதுகளுக்கும் உணவாகிவிட்டது, வாய்க்கும் உணவு கிடைத்து விட்டது. இது பிரம்மா போஜனமா, வேறு ஏதாவதா? நீங்களே யோசியுங்கள். இதேபோல் பிரம்மா ஆச்சரன் என்றால் நமது நடத்தை. அது எப்படி இருக்கிறது? நாம் போடும் செப்பலை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். உண்மையில் பிகே என்றால் மிகவும் எளிமையானவர்கள். ஆனால் அவர்கள் போடும் கண்ணாடியின் அந்த ஃப்ரேம், அதை பார்த்தாலே அவர்கள் அணிந்திருப்பது எவ்வளவு உயர்வானதாக இருக்கிறது. அணிந்து கொள்வது வெண்ணிற ஆடைதான். அதில் உள்ள டிசைன் இவை என்ன கூறுகின்றன? நீங்கள் தனது மனதை கேளுங்கள். எனக்கு எளிமையாக இருப்பது விருப்பமா, ஆடம்பரமாக இருப்பது விருப்பமா என்று. அடுத்தது பிறரை பற்றிய சிந்தனை செய்வது. ஒருத்தங்க பாபாவுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாதிக்கு தாதி காரில் இறங்குறாங்க. இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் செய்கிறவங்க தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. பிறரை பார்த்து இவர் லேட்டாக வர்றாரு, இவங்க அப்படி பண்ணுறாங்க, அப்போ நான் இந்த மாதிரி செய்கிறேன், இவங்கள ஸ்டேஜில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னைய கூப்பிடலை. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன? உண்மையிலேயே யார் இந்த சேவையில் ஈடுபடுகின்றார்களோ, வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நினைவில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வீணான விஷயங்கள் பக்கம் கவனம் செல்லாது. சிறிய சிறிய விஷயங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு பாபா நமது நேரத்தை பற்றிய கவனத்தை ஏற்படுத்துகிறார்கள். சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தங்களை அவங்க மரணம் அடைவதற்கு முன்பாக கட்டிலில் படுக்க வச்சுருப்பாங்க. அந்த மரணமடைய போகிற நேரத்தில் தரையில் படுக்க வைப்பாங்க. இப்போ நாம் எல்லாம் தரையில் படுத்திருக்கிறோம். இந்த நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோம், பவுடர் போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பிணம் என்ன வேலை செய்கிறதுன்னு நினைப்பாங்க. மேலும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் யார் நன்மை செய்வது? பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் அனைவருக்கும் செய்கின்றார்கள். பாபாவுக்கு கை கால் கிடையாது. எனவே நீங்கள் பாதி உயிருடன் இருக்கிறீர்கள் என்றால் பாபாவுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உலகத்தினருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? அவர்கள் உங்களிடம் ஆர்வத்துடன் ஓடி வருவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அதனால் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள். பாபாவின் குழந்தைகள் இன்னும் தயாராகவில்லை என்று. அப்பொழுது பாபாவுக்கு அவர்கள் மீது கருணை ஏற்படுகிறது. அதனால் பாபா மீண்டும் மீண்டும் சொல்கிறார், குழந்தைகளே, நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள், தன் மீது தானே இரக்கம் காட்டுங்கள். நாம் கருணை உள்ளமுடைய பாபாவுடைய குழந்தைகள் பிறரிடம் கருணையுடன் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கு கூற வேண்டும் என்றால் முதலில் அதை நாம் செய்து பார்க்க வேண்டும். பிறர் மீது கோபப்படுகிறோம், பிறரை ஏமாற்றுகிறோம் என்றால் கர்மத்தின் ரகசியத்தை மறந்துவிடுகிறோம். பிறரை ஏமாற்றுவதற்கு முன்பு நாம் ஏமாந்து விடுகிறோம். அதேபோல்
பிறர் மீது கருணை காட்டுகிறேன், நான் தயாளு, நான் கருணை நிறைந்தவன் என்று சொல்கிறோம். அதற்கு முன்பு தன்னைத்தான் துன்பப்படுத்திக் கொள்கிறோம் என்றால் பிறருக்கு எப்படி கருணை காட்ட முடியும்? எனவேதான் பாபா சொல்கிறார்கள், கருணை உள்ளமுடைய பாபாவின் குழந்தைகள் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவர்கள். தன்மீதுதான் கருணை காட்டுங்கள். தனக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் பிறருக்கும் உங்களால் நன்மை செய்ய முடியும். அதனால் பாபா சொல்கிறார்கள், நீங்கள் வேறு எந்த சேவையும் செய்ய வேண்டாம், தூய்மைதான் உங்களது சேவையாகும். காலையிலிருந்து இரவு வரை நமக்கு அட்டவணை போட்டு கொடுத்திருக்கிறார்கள் பாபா. நாம் ஒவ்வொரு செயலையும் ஒரு நடிகன் என்கிற அடிப்படையில் செய்ய வேண்டும். இந்த நாடகத்தில் நாம் ஹீரோ ஹீரோயின் நடிகர்கள். ஆன்மீகத்தின் முதல் பாடம் எளிமை. மனதில் எளிமை, எந்தவிதமான சூது வஞ்சகமும் இருக்கக்கூடாது. துணி துவைக்கும் இடத்தில் முதல் தரமான துணிகள் கிடைக்கும் என்று கூற முடியாது. மருத்துவமனை சென்றீர்கள் என்றால் இரத்தம், பஞ்சு, மருந்து குப்பிகள் போன்றவைதான் தென்படும். அதை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏதாவது ஒரு சிறிய நிகழ்வு நடந்துவிட்டால் உடனே பயம் வந்து விடுகிறது. உலகத்திற்கு உதவி செய்ய வேண்டியவர்களே பயந்து விடுகிறார்கள். 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒருமுகப்பட்ட மனம், இன்னொன்று அலைப்பாயும் மனம். இதற்காக பாபா கூறுகின்ற ஒரே விதி என்னவென்றால் ஏக் விரதா. பாரத நாட்டில்தான் இந்த ஏக் விரதா, அதாவது ஒருவருடைய நினைவில் இருக்க வேண்டும் என்கிற சமஸ்காரம் இருக்கிறது. ஒரு பெண் தனது கணவனை மட்டுமே நினைப்பார்கள். குருவிடம் செல்கிறார்கள் என்றால் அந்த குருவை விட்டுவிட்டு வேறொரு குருவிடம் சென்றுவிட்டால் அந்த குருவின் சாபம் ஏற்பட்டுவிடும் என்று அந்த ஒரு குருவிடமே இருப்பார்கள். நாமும் இப்பொழுது நமது விருத்தியை காலி செய்துவிட்டு அதில் ஒரே ஒருவரை வைத்து கொள்ள வேண்டும். அவரிடம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. அவரே தாயாக, தந்தையாக, நண்பனாக, உறவினராக இருக்கின்றார். இப்படி ஒருவரிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து ஒருவரையே நினைப்பதுதான் ஏக் விரதா ஆகும். ஒரு பாபாவிடம் மனதை வைத்தால் மற்ற அனைத்தும் தானாகவே மனதில் இருந்து விலகிவிடும். இப்பொழுது இங்கே நீங்கள் ஹாலில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிலிருந்து விலகித்தானே இருக்கிறீர்கள். அதேபோல் பாபாவுடனே உண்ணுங்கள், பாபாவுடனே நடந்து செல்லுங்கள், பாபாவுடன் பேசுங்கள். அப்போது தானாகவே உங்களுடைய மனம் ஏமாற்றம் கொடுக்கிற உறவுகளிலிருந்து விலகிவிடும். ஏனென்றால் பாபாவிற்கு எந்த சுயநலமும் கிடையாது. அவருக்கு தேவையானது என்று எதுவுமே கிடையாது. பாபாவிடம் நாம் எதையாவது கொடுத்தால் கூட பெற்றுக்கொள்வதற்காகவே கொடுக்கின்றோம். இவ்வாறு எந்த ஒரு பிராமணனாக இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் மனதினால் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி.